பிஜேபியில வந்து மாநில தலைவரா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரா போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்திய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிஜேபி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்திய அளவில் அது ஒரு பெரிய கட்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது தமிழகத்திற்கான சரியான கட்சி இல்லைங்கிறதான் என்னை போன்றவருடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இல்லை, நீங்கள் சமுதாய ரீதியாக ஒருவரை சமுதாய ரீதியாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கூட சமுதாய ரீதியாக அவர்கள் என்ன இந்த சமூகத்துக்கு அவர்கள் இருந்த காலங்களில் வாழ்ந்த காலங்களில் பதவிகளில் இருந்த காலங்களில் என்ன செஞ்சிருக்காங்கிறே நாங்கள் பார்க்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் போட்டுட்டாலே அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியை நானே ஆகும், யாருமே கிடையாது. நான் இந்த சமுதாயத்தில் நான் ஒரு ஆள், அவ்வளோதான். நான் தலைவனோ நான் மட்டுமே அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்துட்டாருங்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுமே அவர் பின்னாடி போயிடுவாங்கிறலாம் இங்கெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு இதுக்குள்ள எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் சமுதாய ரீதியாகனா என்ன, இந்த பிஜேபி அரசு தான் இந்த அரசு தான் இதே சமுதாயத்தை அரசியல் அனாதை ஆக்கியதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன். போன பாராளுமன்ற தேர்தலில் அதை அறிவிச்சாங்க. ஏன்னா குறிப்பாக அந்த பாராளுமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட தேவேந்திர குல வேளாளரோட மக்களோட வாக்குகள் ஒரு கணிசமாக பிஜேபிக்கு கிடைச்சது. தற்போது இப்போ ஒரு முக்குளத்தை சேர்ந்தவரை போட்டனால அந்த 2 வாக்குகளை பெறுவதற்காக சார், நீங்க சொல்ற அதே மக்கள் நீண்ட கால கோரிக்கையா வைத்த காலத்திலிருந்து நாங்களும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்நாளில் 2000 நாட்களுக்கு மேலாக சிறையில் கழித்த பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதான் சார் வச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. போன சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த மாதிரி தன்னுடைய முத்துராமலிங்கத்தரோட பேரை வந்து மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கப்படும் சொல்லி அவங்க பேசுற முதலமைச்சரும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஏன்னா காமராஜரோட பேர் உங்களோட எல்லா சார், விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கக்கூடிய உரிமை அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் கூட போகலாம். நீங்க இருக்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு பேரு கூலித்தேவன் மாளிகை. ஆமா, அது தாத்தா சேதராம் பண்ணி இருக்கும்போதே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும்போது கூட பல முறை போய் சொல்லுங்க. நானே இங்க வந்து இப்ப அதுக்காக பேசியிருக்கேன். இன்னைக்கு அந்த பேர் அளிக்கப்படுது. குறிப்பா இப்ப தென்காசி மாவட்டம் தனியா வந்துட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கும் அந்த பேர் வைக்கக்கூடிய அவங்க வலியுறுத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சார், இது வந்து நான் தான் சொல்றேன்ல, ஒட்டுமொத்தமா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் நேரடியா சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 336, 37 சமுதாய மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம் பல திராவிட கட்சிகள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பிஜேபிங்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியால் தான் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன இதே குற்றச்சாட்டு வந்து ஆர்கே நகரில் நடந்த தேர்தலில் தினகரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்கினிலிருந்து, அவர் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்தாங்கிற பேரில் அவரை தீகார் ஜெயிலில் கொண்டு அடைச்சதிலிருந்து, அந்த அம்மா அவர்களை 4 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் வச்சிருந்து முழுக்க தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய முக்குளத்தூர் மக்களை நசுக்கிக் கொண்டு அடக்கிக் கொண்டு அவருடைய உரிமைகளை பறித்துக் கொண்டு அவர்களை அரசியல் அனாதைகள் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதான் என்னுடைய நீண்ட கால பகிரங்க குற்றச்சாட்டு. ஆனால் வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பாடத்தை நிச்சயமாக என்னுடைய முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நான் நம்புறேன். அவ்வளவுதான். என்ன சார்? சார், என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன நடக்கும் என்னங்கிறது தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு போஸ்ட்மேன் தான், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற பதவியை நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் அதுக்குள்ள பணியாற்றியவன். ஏன்னா அந்த பதவியினுடைய அதிகாரங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மக்கள் இப்படி கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கி கொண்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுக்கறதா, அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலைங்க போது அதை தாழ்ந்த அமைச்சர்கிட்ட கொடுக்கறதா, அந்த அமைச்சரும் நடவடிக்கை எடுக்கும் போது தாண்டு முதலமைச்சர் கொடுக்கறதா, இறுதியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை யார்கிட்ட கொண்டு வைக்க வேண்டியிருக்கு? அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால அது நடக்கும்போது நடக்கட்டும். தேர்தல் வர்றதுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கு. ஆனால் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப நான் முதல்வருடைய கவனத்துக்கு உங்க மூலியமா கொண்டுட்டு போறேன். எப்படி சார் ஏத்துக்காம எப்படி முதலமைச்சரா இருப்பார்? ஆமா சார், அவங்களுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க. ஏன் நானே அதை கண்டிச்சு நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி அது ரெக்கார்டு இருக்குல்ல. அப்படி இல்லைங்க, நான் பேசியிருக்கேன். இதே முதலமைச்சர் அவர்கள் அந்த செயல் நடந்த பொழுது நானே அதை கண்டிச்சு பேசியிருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு தான் உங்களுக்கு யூடியூப்ல போனீங்களா எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாமே. இப்ப அங்கே அது பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறது என் மக்களுக்கான அரசியல் அதிகாரம்.
அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கான எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய தேவைகள், எந்த அரசாங்கம் வந்தாலுமே நாங்கள் என்ன கேட்க போகிறோம், எங்களுடைய கோரிக்கைன்னு கேட்குறோம். இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வராக அவர் இருக்கிறார். அவர் எங்களுடைய கோரிக்கைகளை பரிந்துரைச்சிருக்கார். இப்போ கூட இது கூட நாம் இது என்ன ஏதுன்னு பார்ப்போம், நீங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத சார் அப்படி போனீங்கன்னா நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இருந்தே எந்த கட்சியுமே நீங்கள் சொல்கிற பிஜேபி மட்டும் என்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா? நீங்க சொல்ற பிஜேபி மட்டும் என்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா சார்? அப்படித்தான் சார் 10 கோரிக்கை கொடுக்கிற இடத்துல 2 நடக்குதா? சந்தோஷம். அடுத்த வருஷம் இன்னும் 2 நடக்கட்டும். இந்த ஆண்டில் இது நடந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்துச்சுன்னா அந்த 5 கோரிக்கையும் எங்களுக்கு நடக்கும். நாங்கள் நம்புறோம், அதற்காக வேலை செய்யறோம். அவ்வளவுதான். நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. நீங்களும் நானும் நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்.